இதுவா முத்துமீனா நடந்துச்சு? படிச்ச பொண்ணுல எப்படினாலும் வரும். இல்ல தம்பி, அவன் தங்கச்சி அவன் எடுத்துட்டு போறான். நீ என்ன தாலியா கட்டிருக்க தடுக்கிறதுக்கு? தம்பி, பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும். கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டுறதுக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா. மாவட்ட கலெக்டர் வந்தார். உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். போயா. இதுல பேரு பழனி வேற. போய் மொட்டை அடிச்சுக்கா. இவன் ஒரு விவரம் இல்லாதவன. யாரு நானா? இல்ல இவன் என்ன? இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். யோ, மாமியார யாராவது வேணும்னு வெட்டுவாங்களா? ஐயா, வேணாம்லாயா வெட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா? போற. அல்சேஷன் ஆச்சே. அவன் உணவை அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வைத்தியர் தானே? உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றானே. வரட்டும் வரட்டும் வரட்டும். வர்றான், இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. ஏப்பா, டீ அமுட்டு. 70 பைசா. 70 பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன டீ? மீதி 2 மாத்திரை கொடுத்துறேன். அது என்னாச்சு? வச்சிருக்கேனே. எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க. அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்பவே தெரியும். என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா, ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல. இப்ப நான் 2 மாத்திரை போட்டிருக்கேன். 2 நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. ஐயோ ஐயோ ஐயோ. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலே போயா. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன். அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன். யாரு அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மாக்காரங்களா போயிருக்காரு. நீயும் போயா. யோ வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றப்பான்? மொச்சக்கொட்டையா? அட்டேங்கப்பா. சாந்தி என் சொந்த மக இல்லைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவதான் என் மக. அவ என் கூட இருந்த கொஞ்ச நாள என் வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாம பண்ணிட்டா. இந்த உலகம் பூரா தேடினாலும் அவள மாதிரி ஒரு குணவதிய பார்க்கவே முடியாது தம்பி. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்கார்ந்து கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். ஆமாப்பா, யாரு எதுத்தாலும் சாந்திய கை விட்டுறாத. அவ உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்ல. இந்த உலகமே ஒட்டுமொத்தமா எதிர்த்து நின்னாலும் சாந்தியை நான் கைவிட மாட்டேன். வருமா? உன் முடிவை நீ சொல்லிட்ட. என் முடிவை நான் சொல்றேன் கேட்டுக்க. என் மகளை விட எனக்கு அந்தஸ்து தான் பெருசு. அதை கெடுக்க யார் நினைச்சாலும் நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். இப்படித்தான் பொண்ணை பெற்ற எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னால அவரை மறக்க முடியாது. பாத்தீங்களாப்பா என்ன பேசுறாவ? அந்த சிப்பாயோட உன்னை பார்த்த இடத்துல உன்னை வெட்டி கொன்னு இருப்பேன். பிஞ்சு கொடு. திருப்பி விட்டா வீட்டை சுத்தி படருவேன்னுதான் உன்னை உயிரோட கொண்டாந்துருக்கேன். பிடிவாதம் பண்ணாம அவனை மறந்துரு. மனசு ஒண்ணு டேப் ரெக்கார்டர் இல்ல, நினைச்சு உன்னை எரேஸ் பண்றதுக்கு. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ராசியாவோட நினைவை யாராலையும் அழிக்க முடியாது.
இவ்வளவு வீராப்பா வெளியே இருந்து யாரும் என்கிட்ட இப்படி பேசுனதில்லை. ஆனா நீ பேச ஆரம்பிச்சிட்ட. இத பாருமா, நாங்க அழிக்க வேணாம். நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். டேய், இந்த நாயை கொண்டு போய் பூட்டி வைடா. அப்பா அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. பட்டாளத்தான் உசுரோட இருக்கிற வரைக்கும் சாந்தி இப்படித்தான் பேசுவா. சொல்லுங்க, இப்ப போய் அவனை அழிச்சிட்டு வந்துடுறேன். டேய், அவசரப்படாதடா. அவன் செத்த நினைச்சு நம்ம தங்கச்சி ஏதாவது பண்ணிக்கிட்டான். அதுக்காக நம்ம பரம்பரை மானத்தை விட்டுட முடியுமா? நம்ம பரம்பரை எதிரியோட அவ வாழறதை விட சாகட்டா. இப்பவே போய் அவனை அடிச்சு நொறுக்கி சாம்பலாக்கி வந்துருங்க. போங்க. வேலையா? மாயாண்டி, நாங்க அழிக்க வேணாம். நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். நம்ம பரம்பரை மானத்தை விட்டுட முடியுமா? நம்ம பரம்பரை எதிரியோட அவ வாழறதை விட சாகட்டா. இப்பவே போய் அவனை அடிச்சு நொறுக்கி சாம்பலாக்கி வந்துருங்க. போங்க. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்கார்ந்து கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். என்னன்னா எதையோ பறி கொடுத்துற மாதிரி இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க,
எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் மாறுவேஷம் போட்டேன். நீங்க என்ன ஏத்துக்கலைனாலும் உங்களை நான் காப்பாத்தியே ஆகணும். என்னது? உங்களை தீட்டு கட்டுறதா எங்க அப்பாவும் அண்ணன்களும் திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. உங்க அப்பா மட்டும் இல்ல, எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாது. நான் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். தைரியமா இரு. இத பாரு, நீ சாந்தி இல்ல, என் முத்து மீனா.